ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான அப்டேட் தான் மக்கள். என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டி தனுஷ் இருக்காரு. அவரோட லைனப் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் போகும் போல அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய லைனப் வச்சிருக்காரு. அவரும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிந்தி படம் ஷூட் முடிஞ்சு மக்கள். அந்த ஷூட் முடிச்சுட்டு அது டப்பிங் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு நினைக்கிறேன். அடுத்து அவரோட இட்லி கடை அவரோட டேரக்ஷன் ரெடியாச்சுல. நம்ம டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் அவரோட டேரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் நம்ம ராஜ்கிரண் சார் இவங்களாம் நடிச்சிருக்காங்கல்ல. அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே சைடில் போயிட்டு இருக்கு. இட்லி கடை வந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரிகமா வாங்கியிருக்காங்க மக்களே. அடுத்து வேற என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் லைனப் வந்து பெருசாக இருக்குது. வாரிசு செல்வராஜ், அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பயோபிக், அதுக்கப்புறம் நம்ம இளையராஜா பயோபிக், அதுக்கப்புறம் வேற யாருக்கா வெற்றிமாறன், இந்த மாதிரி ஒரு படச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லைனப் வச்சிருக்காரு. இப்போ என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ வந்து இட்லிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி சைடில் போக 90 days ஷூட் வந்து நம்ம போர்த்தல் டேரக்டர் இருக்கார்ல விக்னேஷ் ராஜா, அவர் கூட அடுத்த படம் ஷூட் போக போகிற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. அது கூட இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு அதே கையோட கரெக்டாக ஜேனில் நம்ம இவர் இருக்கார்ல ஹெச் வினோத், அவர் வந்து கரெக்டாக ஜேனில் வந்து ஜனநாயகன் ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிரும். ஜேனில் வந்து படம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹெச் வினோத் வந்து ஹெச் வினோத் கூட ஜாயின் பண்ணி பார்க்குற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு மக்கள். அதுக்கடுத்து அவர் என்ன பண்ண போகிறோம் தெரியல. அதுக்கடுத்து இது வரைக்கும் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைமையில் இடையில யாராச்சும் கூட டேட் மாறுதா, வேறு இடையில சம்திங் ஏதாச்சும் ட்ரை பண்ணாரு, நான் புதுசாக டேரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அப்படி போகிறான்னு தெரியல மக்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது யார் மியூசிக் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணுறாரு. நம்ம சவுண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் அவங்க தான் மக்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷோட லாஸ்ட் குரூப்பே நல்லா இருந்துச்சு. ஒரு 3 hours மூவி கொஞ்சம் லென்த் எனக்கு லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இட்லி கடை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் விக்னேஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது எந்த மாதிரி ஜானர்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் சொல்ல மக்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு தரமான லைனப்ல மக்களை யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் இருக்காரு, ராக் ஸ்டார் அனிருத். அவர் வந்து இப்போ வந்து லாஸ்ட் கான்சர்ட் ஹுக்கும் வேர்ல்ட் டூர் வந்து முடிச்சு லாஸ்ட்ல சென்னை வந்து வைண்ட் அப் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்டம் இருக்குல்ல, விஜய் தேவரோட ஆக்டிங் ரிலீஸ் ஆக போகுது மக்களே. July 31 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு அவராக மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படம் நல்லா ஒரு நெத்தனை டீசர் ரிலீஸ் பண்ணாங்க மக்களே. டீசர் பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் அந்த படத்தை வெயிட் பண்ணி கமெண்ட் சொல்லுங்க மக்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் லுக் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. விஜய் தேவரோட 2.0 அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணி இருந்தாங்க. கொஞ்சம் ஃபயர் விட்டு இருந்தாங்க மக்களே. நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. அடுத்து அவரோட வேற என்ன படம் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல தலைவர் ஆக்டிங் இருக்க படம் நமக்கு கூலி படத்துக்கு அவராக மியூசிக் பண்றாரு. ஆல்ரெடி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் சிங்கிள் இந்த வீக் ரிலீஸ் பண்ண போறாங்க மாதிரி அப்படி கிடைச்சது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி இருக்கும் போது லவ்வா இல்லை பூஜா கிட்டே ஒரு பர்த்டேக்கு ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, பூஜா கிட்டேயோட சாங் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாங் எந்த மாதிரி இருக்க போது, ஒரு குயிக்கி ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி சாங்காக இருக்க போது, இல்லை இந்த மாதிரி சிட்டிஃபைட் அப்படின்னு சொல்லி சாங் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரியல மக்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அவர் அனிருத் வேற என்ன படம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேவோட ஆக்டிங்ல ஏர் முருகதாஸ் டைரக்ஷன்ல இருக்க படம் தான் மக்களே மதராசி படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணுறாரு. அந்த படத்துல இந்த மாதிரி அப்டேட் மேலே அந்த படத்தில் கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது மக்களை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் எண்டில் அந்த படத்துக்கு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். July 27 வந்து இந்த படத்துக்கு கூலி படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்க போறாங்க மாதிரி அப்படி கிடைச்சி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு படம். அடுத்து ஆகஸ்ட் 14 1 monthல படம் ரிலீஸ் ஆக போது. படத்தை அடுத்தடுத்து அப்டேட் வரும்னு நினைக்கிற மக்களை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அவரோட வேற என்ன படம் லைனப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் லைனப்ல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல இருக்க படம் தான் மக்களை. லைக் விக்னேஷ் சிவன் பிரதீப் மங்கன் ஆக்டிங்ல இருக்க படம் தான் லைக். இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆக போது. அந்த படத்தில் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. தீமா ஹிட் ஆச்சுல, அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் லைனப் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் 6 months வந்து நம்ம அனிருத் ராஜன் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த படத்தை எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் சொல்லுங்க மக்களே. நான் ஜனநாயகம் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நேற்று தலைவரோட லைனப் வந்து பேசியிருந்தோம் மக்களே. என்னென்ன லைனப் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கூலி படம் ஷூட் ஆல்ரெடி முடிச்சார். அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போய் இப்போ தான் பேசணும். அதுக்கப்புறம் அவர் வேற என்ன படம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயில 2 போஸ்ட் அந்த செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போயிட்டு இருக்காங்க. இந்த வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் மக்களே. கூலில இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும். அடுத்த அப்டேட் இருக்கு. அடுத்து வேற என்ன படம் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்காரு. யார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் கூட ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்காரு மாதிரி அப்படி கிடைச்சி. ஹெச் வினோத் ஆனால் இப்போ என்ன அப்டேட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் வந்து நம்ம தனுஷ் சார் கூட படம் பண்ண போறாங்க மாதிரி அப்படி கிடைச்சி மக்களே. வெங்கி அத்திலர் அவர் என்ன படம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடடே சுந்தரா, அதுக்கப்புறம் வந்து சரிப்போத சனிவாரம், சாட்டர்டே சூர்யா சாட்டர்டே அந்த மாதிரி படம் பண்ணிருக்காரு மக்களே. எந்த டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க மக்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க எந்த டேரக்டர் கூட தலைவர் ஒர்க் பண்ண ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும், படம் தரமா வரும், நீங்க எந்த டேரக்டர் நினைக்கிறேன் கமெண்ட் சொல்லுங்க மக்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து பழைய ஓஜி காம்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம KS ரவிக்குமார் சார் இருக்கார்ல, அவர் கூட திரும்ப தலைவர் ஒரு படம் பண்ணால் செமையாக இருக்கும். ஏன்னா ஒரு மாஸ் என்டர்டெய்னர் வர்சஸ் வெறும் தரமான என்டர்டெய்னர் தான். ரெண்டு கம்மோ சேர்ந்த தரமாக படம் வரும் மக்களே. ஏன்னா படையப்பா என்னோட ஆல் டைம் ஃபேவரட். உங்களுக்கு எத்தனை பேர் அந்த படையப்பா படம் அந்த மாதிரி பழைய படம் தலைவர் படம் எந்த படம் முடியும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க மக்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ மக்கள் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ போடலாம் பார்க்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.